நீங்க புதுசா வாங்கின மொபைல் போன்ல எப்படி புதிய பிளே ஸ்டோர் ஐடியை கிரியேட் பண்றதுன்னு நீங்க தெரிஞ்சுக்கணுமா? ஏற்கனவே இருக்க பழைய பிளே ஸ்டோர் ஐடியை எப்படி புதிய பிளே ஸ்டோருக்கு மாத்துறதுன்னு நீங்க தெரிஞ்சுக்கணுமா? சோ அத பத்தி தான் இந்த வீடியோல எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். வெல்கம் டு தமிழ் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போனால் நீங்கள் வந்து புதுசாக ஒரு மொபைல் ஃபோன் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தீங்கன்னா ஸோ அந்த மொபைல் ஃபோனில் நீங்கள் ப்ளே ஸ்டோர் ஆக்டிவேட் பண்ணால் தான் ப்ளே ஸ்டோர்லேருந்து ஆப் அது மட்டும் இல்லை பல விதமான கேம்ஸ் கேட்டகரி எல்லாமே உங்கள் மொபைல் ஃபோனில் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம், அதாவது ப்ளே ஸ்டோருங்கிற ஒரு பிளாட்ஃபார்மை நீங்கள் லாகின் பண்ணணும்னா கண்டிப்பாக வந்து ஒரு ஐடி கிரியேட் பண்ணி ஆகணும். ஸோ இல்லைனா ஏற்கனவே உங்களுக்கு ஒரு ஐடி இருந்தாகணும். ஸோ அதை எப்படி வந்து ஆக்டிவேட் பண்ணுறது, ஸோ அந்த ஸ்டெப் பை ஸ்டெப் எக்ஸ்ப்ளனேஷன் தான் இந்த வீடியோவில் கொடுக்க போகிறேன். ஸோ இந்த வீடியோ வந்து எதே இருக்கும் பாருங்க, ரொம்பவே சப்போர்ட் இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நீங்கள் வந்து புதுசாக ஒரு மொபைல் ஃபோனை பர்ச்சேஸ் பண்ணும்போது அதில் வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக வந்து ப்ளே ஸ்டோர் ஆப் கொடுத்துருப்பாங்க டிஃபால்ட்டாக. நீங்கள் வந்து அந்த ப்ளே ஸ்டோர் ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணிக்கணும். நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்க தேவையில்லை. டேரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா உங்கள் மொபைல் ஃபோனில் ப்ளே ஸ்டோர் ஆப் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அதில் சைன் இன்னுன்னு காமிக்கும். ஸோ சைன் இன்னுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்கனவே ஒரு ஐடி, அதாவது ஏற்கனவே ஒரு ஜிமெயில் ஐடியோ இல்லைனா அதோட பாஸ்வேர்டு இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து அந்த சைன்இன் பட்டனை கிளிக் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜுக்கு போயிடும். ஸோ அந்த நெக்ஸ்ட் பேஜில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்க அந்த கூகுள் அக்கௌண்ட்டோட லிங்க், அதாவது உங்களுக்கு ஒரு ஜிமெயில் அக்கௌண்ட் இருக்கும். ஸோ அந்த ஜிமெயில் அக்கௌண்ட்டை போட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் போய் நீங்கள் பாஸ்வேர்டு கொடுத்தீங்கன்னா டேரெக்டாக வந்து உங்களுக்கு லாகின் ஆகி போயிடும். இது வந்து பார்த்திங்கன்னா நார்மல், அதாவது ஏற்கனவே உங்களுக்கு அக்கௌண்ட் இருந்ததுனாலும் ஜிமெயில் அக்கௌண்ட்டோ இல்லைனா கூகுள் அக்கௌண்ட்டோ, ஸோ ஏதாவது ஒரு ஐடி இருந்ததுனாலும் நீங்கள் வந்து சைன்இன் கிளிக் பண்ணி நார்மலாக யூசர் நேம் பாஸ்வேர்டை போட்டு நீங்கள் சப்மிட் கொடுத்தாலே போதும், ஆட்டோமேட்டிக்கலி உங்களுக்கு ப்ளே ஸ்டோரில் வந்து ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் ஆயிரும். ஏற்கனவே அக்கௌண்ட் இருந்ததுன்னா அது வந்து ஓப்பன் ஆயிரும். இதுவே இல்லை, எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கில் வந்து தான் முதலாக தான் இந்த ப்ளே ஸ்டோர் ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் வந்து எனக்கு ஒரு அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணணும்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் அன் அக்கௌண்ட், ஸோ இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா மை செல்ஃப், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மை சைல்டு, ஸோ இந்த மாதிரி 2 ஆப்ஷன் கொடுத்துருவாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட செல்ஃப், அதாவது உங்களுக்காக நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணுற அக்கௌண்ட், ஸோ அந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் போயிடும். ஸோ அந்த பேஜில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களோட நேம் கேட்டிருப்பாங்க, அதாவது ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் கேட்டிருப்பாங்க. ஸோ அதில் ஃபில் பண்ணிக்க வேண்டியிருக்கும். ஸோ அதை ஃபில் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களோட டேட் ஆஃப் பர்த் டீட்டெயில்ஸ், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்கள் ஜெண்டர் டீட்டெயில்ஸ், அதாவது மெயிலா ஃபீமேலா, ஸோ இந்த மாதிரிப்பட்ட டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்பாங்க. ஸோ அதையும் வந்து ஃபில் பண்ணி நெக்ஸ்ட் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் போயிடும். ஸோ அந்த பேஜில் பார்த்தீங்கன்னா உங்களோட யூசர் நேமை கிரியேட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இதுதான் உங்களோட ஐடி, அதாவது பார்த்தீங்கன்னா உங்களோட ஜிமெயில் அக்கௌண்ட்டுன்னு நீங்கள் சொல்லுவீங்களா, இப்போ சம் ஆஃப் நேம் கொடுத்துட்டு @gmail.com. ஸோ இதுதான் உங்களோட அக்கௌண்ட்டோட யூசர் நேம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சமான நேம் இல்லைனா வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் எது வேணாலும் உங்கள் நேம் கொடுக்கலாம், இல்லைனா வேறு உங்களுக்கு பிடித்தமான ஒரு வேடை கொடுக்கலாம். ஸோ கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே வந்து நெக்ஸ்ட்டுங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் கொடுக்குற வேட்ஸை @gmail.com நீங்கள் கொடுத்தாலே போதும். அதுதான் உங்களுடைய யூசர் நேம், அதுதான் உங்களுடைய ஐடியும் கூட. ஸோ நீங்கள் நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜில் பாஸ்வேர்டு கேட்டிருப்பாங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சமான பாஸ்வேர்டை ஒரு அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு கேப்ஸ்லாக்கு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சம் ஆஃப் நம்பர்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது ஏதாவது ஸ்பெஷல் கேரக்டர், ஸோ இந்த மாதிரி போட்டு ஸ்ட்ராங்கான பாஸ்வேர்டை கிரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே வந்து கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு, ஸோ இந்த 2ஐயும் ஃபில் பண்ணி நீங்கள் நெக்ஸ்ட் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சம் ஆஃப் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் எல்லாமே உங்களுக்கு ஷோ பண்ணுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபோன் நம்பர் டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் வந்து ஆட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ ஆட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எஸ் ஐ ஆம்னு கொடுத்துக்கலாம், இல்லைனா பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணி விட்டுக்கலாம். உங்களுக்கு ஃபோன் நம்பரை வந்து வேறு எப்போ வேணாலும் நீங்கள் வந்து அதில் ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய அக்கௌண்ட் கிரியேட் ஆகிடும், அதாவது உங்களுடைய மெயில் ஐடி வந்து, அதாவது உங்களுடைய கூகுள் அக்கௌண்ட் கிரியேட் ஆகிடும். ஸோ இந்த கூகுள் அக்கௌண்ட் தான் உங்களுடைய ப்ளே ஸ்டோரோட ஐடியும் கூட. ஏன்னா ப்ளே ஸ்டோர் பார்த்தீங்கன்னா கூகுளோட ப்ராடக்ட் தான். ஸோ நீங்கள் கூகுளில் என்ன ஒரு யூசர் நேம் பாஸ்வேர்டு கிரியேட் பண்ணாலும் ஸோ அந்த யூசர் நேம் பாஸ்வேர்டு வச்சு உங்களுடைய ப்ளே ஸ்டோர் ஐடியா வந்து நீங்கள் ஹேண்டில் பண்ணிக்க முடியும். ஸோ சிம்பிளாக பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சம் ஆஃப் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் காமிப்பாங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஐ அக்செப்ட், ஸோ இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்க வேண்டியிருக்கும். ஸோ நீங்கள் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஐ அக்செப்ட் கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா டேரெக்டாக வந்து உங்களுடைய அக்கௌண்ட், அதாவது உங்களுடைய யூசர் நேம் பாஸ்வேர்டு கிரியேட் ஆகி உங்களுடைய கூகுள் அக்கௌண்ட் கிரியேட் ஆகி, ஸோ இந்த கூகுள் யூசர் நேம் வச்சுட்டு உங்களுடைய ப்ளே ஸ்டோரை வந்து ஹேண்டில் பண்ணிக்கலாம். ஹேண்டில் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ப்ளே ஸ்டோரில் என்ன வேணாலும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து அது மட்டும் இல்லை உங்களுக்கு அப்டேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து இந்த பண்ணிக்கலாம். ஸோ சிம்பிளாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் உங்களுடைய ப்ளே ஸ்டோர் ஐடியா வந்து கிரியேட் பண்ணணும். ஸோ பண்ணிக்க முடியும். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அது மட்டும் இல்லை புதிய ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நெக்ஸ்ட் நல்ல கமெண்ட் பண்ணுறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ், பாய்.